இல்லை முன்ன பின்ன நியூஸ் பேப்பர் படித்ததுன்னா நாட்டை என்ன நடக்குன்னு தெரியும். மரண கலை அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரங்கிற மாதிரி எடுத்த இடுப்புலேயே கேள்வி கேட்டு கொஞ்ச நேரத்திலேயே உதயநிதியோட மூக்கை உடைக்கிற மாதிரி பதிலை கொடுத்தீங்க பார்த்தீங்களா? வேற லெவல் திரி. நல்ல வேலை மானத்தை காப்பாற்றிட்டீங்க. நேற்று தான் உதயநிதி விட்ட சவாலுக்கு பதிலடியா நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்க, எங்கள் முதல்வர் தரமாக திருப்பி கொடுப்பாருன்னு அதன்படியே திருப்பி கொடுத்தீங்க பாருங்க. மாஸ் மாஸ். ஸோ இன்னைக்கு சட்டமஞ்சத்தை பார்க்காதவங்களாம் இனிமேல் சட்டமஞ்ச நிகழ்வை பாருங்கப்பா, லைவில் ஓடிட்டுருக்குப்பா வேற மாதிரி. அதாவது என்னங்க திரைப்படங்களை பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்கு, சட்டமஞ்சம் தான் இப்போல்லாம். முதல்வர் விஜய் அவர்கள் எப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சராக அரியணையில் ஏறினாரோ, அவர் சட்டமன்றத்துக்கு போக ஆரம்பித்தாரோ, அதிலிருந்து சட்டமன்ற நிகழ்வுகள் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒவ்வொரு நாளும். அது சொல்லவே முடியாது, நீங்கள் அதை பார்த்தா தான் புரியும். ஸோ இன்னைக்கு ஏகப்பட்ட நிகழ்வுகள், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுககாரங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் சும்மா தூக்கி போட்டு பந்தாடிட்டாங்க நம்ம சைடில் இருந்து. வேற லெவல். அதில் நம்ம எதிர்பார்க்காத ஆட்கள்லாம் இன்னைக்கு உக்கிரமாயிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சர் புசியானந்த் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கி கோவத்தில் பயிரிட்டு கொடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கலாம். அவர் ஆக்ரோஷமாயிட்டார். மரிய வில்சன். ஸோ இதுக்கு முன்னாடி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ராஜபவன், ஆதவர்ஜனா அவங்க தான் பதிலடி கொடுத்துருப்பாங்க, மற்றெல்லாம் சைலண்ட்டாக இருப்பாங்க. இன்றைக்கி அவங்களும் பதிலடி கொடுத்தாங்க. ஆனால் அதை விட நம்ம எதிர்பார்க்காத இவங்கெல்லாம் பதிலடி கொடுத்தது வேறு லெவலில் இருந்துச்சு. ஒட்டு மொத்தமாக சட்டமன்றமே சும்மா அமர்க்கலமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒவ்வொன்றா பார்த்துடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்றே வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுடால் பேச்சு பேசியிருந்தார். அதாவது நாளைக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காவிரி விவகாரம் தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரதுக்கு நாங்கள் ஏற்கனவே சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டோம். அது தொடர்பாக நாங்கள் ஏகப்பட்ட கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கெல்லாம் முடிஞ்சால் தைரியம் இருந்தால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேருக்கு நேராக வந்து பதில் சொல்லணும். ஏன் அப்படி சொன்னான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஆதவர்ஜன் ஒரு மேடையில் பேசும்போது இனிமேல் எதிர்க்கட்சியிலேருந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டாம், எங்கள் தீர்மானம் போட சபாநாயகர்கிட்ட நம்ம ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம், நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது எதுக்குன்னா எங்கள் அண்ணன் எதுக்கு பதில் சொல்லணும், நாங்களே இருக்கமே அப்படிங்கிற தோணல் சொன்னார். அதுக்கு தான் உடனே நக்கலாக உதயநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா, நாங்கள் கேட்குற கேள்விக்கு நாளைக்கு முடிஞ்சால் முதலமைச்சர் பதில் சொல்லட்டுப்பா பார்க்கலாம் அப்படின்னு சவுடாக விட்டார். இதை பார்த்துட்டு தான் எனக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆகி தான் நேற்று நைட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மிஸ்டர் உதயநிதி அவர்களே, தைரியம் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்டுட்டு சட்டமன்றத்தை விட்டு ஓடி போகாமல் நீங்கள் உள்ளே உட்காந்துருங்க, எங்கள் அண்ணன் திருப்பி கொடுப்பார் முதல்வர் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நாமளும் இதே மாதிரி நடந்தாகணும், நம்முடைய முதலமைச்சர் வேறு பதிலடி கொடுத்தாகணும். நாம் வேறு சவுடால வீரவசனம் பேசிட்டோம், நாளைக்கு வேறு திமுகக்காரங்க ஒரு முடிவோடு இருக்காங்க, கண்டிப்பாக கேள்வி கணக்கெல்லாம் துடுப்பாங்க. இதுக்கு ஆதவர்ஜனாவோ இல்லைனா ராஜமோகனோ எழுந்திரிச்சு பதில் சொல்லிடக்கூடாது, முதலமைச்சர் தான்ப்பா பதில் சொல்லணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி நான் நினச்ச மாதிரியே அவர் நம்ம வீடியோ பார்க்காரோ இல்லையான்னு தெரில, ஆனால் உடனே எந்திரிச்சு முதலமைச்சர் விஜய் பதிலடி கொடுத்தாரு பாருங்க. மாஸ் மாஸ். அதுலேயும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வழக்கம் போல் என்ன கேள்வி கேட்பாங்க அந்த காவிரி நீர் தொடர்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டீங்க, அதாவது காவிரி விவகாரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் போயிட்டுருக்கு, கர்நாடகாவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுது. இப்போ அங்கே உள்ள முதலமைச்சர் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் வேக வேகமாக அந்த கையில் எடுக்காங்க, அந்த அணையை கட்டுறதில்ல, மேகதாது அணையை கட்டுறதில்ல. ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் பிரதமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடிதத்தை போட்டு அதை மட்டும் போட்டு முடிஞ்சு போச்சு எங்கள் வேலை அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தால் சரியாயிருமா? நீங்கள் என்ன தான் முடிவில் இருக்கீங்க? இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து கர்நாடகா போகிற பேச்சுவார்த்தை நடத்த போகிறோன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து முதலமைச்சர் நீங்களாம் வர வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஸோ என்ன நீங்கள் இருக்குன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மக்கள் வேறு கஷ்டப்பட்டுருக்காங்க, விவசாயிகளுக்கு நீங்கள் பயிர்க்கட்டு தள்ளுபடி சொன்னீங்க, அதையும் நீங்கள் கொடுக்கல. குறுகை சாகுபடி நடக்காமல் அவங்க வேறு கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், அதையும் கொடுக்கல. ஸோ உங்களுடைய என்ன தான் பதில் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேள்விக்கணைகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரு. உடனே நம்முடைய முதலமைச்சர் சட்டுன்னு எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதிலடி கொடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் இடையில குறுக்க கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி எடப்பாடி வேறு, அதாவது அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடலாம், நாங்களாம் எதிர்க்கல கேட்கவே இல்லை, அதுக்குள்ளே முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்கிறாரு, இதோட நீங்கள் முடிச்சிருக்கீங்களா இந்த விஷயத்தை அப்படி இப்படின்னு. எப்போ அதெல்லாம் கிடையாது, சபாநாயகர் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்காரு. இன்னும் எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, நீங்களாம் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் பேச விட்டாங்க. ஸோ உடனே அதுக்கப்புறம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா காவிரி நீருங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரிலே கலந்தது உணர்வுபூர்வமான விஷயமாகும், அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணுங்கிற எண்ணம்லாம் நம்முடைய அரசுக்கு சத்தியமாக கிடையாது. சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் அந்த மேகதாது அணைக்கு எதிராக தீவிரமாக மேற்கொண்டுட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதமருக்கு ஒரு கடிதத்தை கொடுத்தோம் அதோடு இருந்துட்டுலாம் கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதாவது நாம் எல்லாரும் எல்லா கட்சியிலும் ஒன்றா இணைஞ்சோன்னா மேகதாது அணைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். அந்த தீர்மானத்தை பிரதமருக்கு நேர்முக கடிதமாக நம்ம அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் சும்மா இருந்துடல. அதுக்கப்புறம் ராஜ்யசபா எம்பி கூட்டத்தில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் இந்த மேகதாது அணை காவிரி நீர்வகம் தொடர்பாக எந்த ஒரு முறையான விளக்கமும் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்ப இந்த மேகதாது அணை காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டை நம்ம ஏற்கனவே இது பண்ணியிருக்கோம். காவிரி நடுநீர் அணை என்ன சொல்லியிருக்கு எல்லாத்தையும் பற்றி மேற்கோள் காட்டி திரும்பவும் பிரதமருக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம்.
ஓகேவா? இதுக்கு முன்னாடி 1969ல இதே சட்டமன்றத்தில சில அணையில கட்டுறது விஷயமாக இங்க அப்படி பிரச்சனை நடக்கும்போது, இங்க நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தது யாரு? நாம அத பத்திலாம் ஒரு சீப்பான அரசியல் பண்ண விரும்பல. நெறைய விஷயங்கள் பேசலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிக்கு பெருமை, ஒரு முதலமைச்சருக்கு பெருமை அப்படிங்கிற மாரி எண்ணோட்டத்திலாம் நாங்க எதையுமே அணுகல. மக்கள் பிரச்சனை. இது மக்களுக்காக எப்பவுமே பார்த்தீங்கன்னா, காவிரி நீர் விவகாரம் ரொம்ப காலமா இருக்கு. இந்த பிரச்சனைய தீர்க்கணும். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கலாம். ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாமே, ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னு நான் தான் அணுகுனேன். ஓப்பனா உடைச்சாருங்க மனுஷன். ஆமாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவரோட ஏன்னா இங்க பகை நாடுகளே பேச்சுவார்த்தை மூலமா சில பிரச்சனைய சரி செய்ய முடியும். அப்படிங்கும்போது நாம அண்டை மாநிலங்கள் இத பிரச்சனைய ஏன் சரி செய்ய முடியாது? ஒரு அட்டெம்ப்ட் தான் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணோட்டம். அதன் மூலியமா அணுகுனேன். அப்ப கூட இங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, "இதில வேண்டாம். உங்களுக்கு இது ஒரு அவமானமாயிரும்." அப்படிங்கிற மாரிலாம் நெறைய நண்பர்கள் சொன்னாங்க. அவங்கலாம் நன்றி. தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படி ஒரு அவமானம் நடந்தா அத ஏத்துக்கவும் நான் தயாரா இருக்கேன்." அப்படின்னு மனுஷன் சொன்னாரு. இதிலிருந்து தான் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய பெருந்தன்மைனா என்னங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இதன் மூலமா உணர்ந்துக்கலாம். அவர் எப்படிப்பட்ட மனசுக்கு சொந்தக்காரர் அப்படின்ட்டு. ஆக்சுவலா அவர் பேசுறத பார்க்கும்போது, நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே காவிரி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா போறாரு அப்படிங்கும்போது, அவர் ஏன் போறாரு? எங்க ஐநா சபைய கூட்டுறான், பேச்சுவார்த்தை பல நாடுகள் சண்டை போடுறதே நிறுத்தி வைக்காங்க பேச்சுவார்த்தை மூலமா. ஏன் காவிரி நீர் இதுவரைக்கும் வாங்க முடியாதா? அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து தான் பார்க்கட்டுமே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ, அதே மாதிரியே நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் பேசி தான் பார்க்குவேன் அப்படின்னு நினச்சு ஒரு அட்டெம்ப்ட்டா தான் நான் யோசிச்சு பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்னது உண்மையிலேயே அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் அவருடைய அந்த பெருந்தன்மையான மனசுக்கு. சரியா? அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, உதயநிதி அவர்களுக்கு ஒரு பதிலடியா, அதாவது இந்த குறுவை சாகுபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிவாரணம் குடுக்கலன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நிவாரணம் குடுத்தாச்சு. அரசியல்ல நாங்க தான் அப்படிங்கிறவங்க இத எப்படி பார்க்க தவறுனாங்கன்னு தெர்ல. அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு உட்கார முன்னாடி, அதாவது முன்ன பின்ன நியூஸ் பேப்பர படிச்சாருன்னா தெரியும் நாட்டுல என்ன நடக்குன்னு. அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு பாருங்க. எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. சத்தமா சிரிச்சுட்டேன். சரியான ஒரு நோஸ் கட்டுங்க. வேற லெவல்ல குடுத்தாரு நம்முடைய முதல்வர். ஏன்னா நேத்து வேற இப்படி சொன்னதுக்கு, இன்னைக்கு உடனே அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அவருக்கு வந்து மொக்கையாயி போச்சு. அதாவது உதயநிதியோட மூக்கு எங்கேயாவது அறுந்து விழுந்துட்டா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நோஸ் கொட்ட உதயநிதியால தாங்க முடியல. உடனே அதுக்கு பதில் குடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல உடனே எந்திரிச்சு, நீங்க குடுத்த நிவாரணங்கிறது எல்லா காலகட்டத்திலயும் அரசாங்கம் குடுக்குற நிவாரணம் தான். எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு வறட்சி அத அறிவிச்சு அதுக்காக நிவாரணம் குடுக்கணும். அதில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல படிச்சாலும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகள்ட்ட நம்ம நேரடியா போணும். எல்லா எதிர்க்கட்சிகள், எல்லா கட்சிகளையும் நம்ம வந்து கூப்பிட்டு நம்ம பேசினா தான் இத பத்தி நம்ம அறிஞ்சிக்க முடியும். நியூஸ் பேப்பர்ல தேடுனாலாம் இத பத்தி அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு உட்கார்ந்தாரு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்லேருந்து விடல. உடனே செங்கோட்டையன் அவர்கள் எந்திரிச்சு, "ஏங்க வறட்சி நிவாரணங்கிறது உடனேலாம் இப்ப அறிவிக்க முடியாது. இன்னும் செப்டம்பர் இருக்குங்க. அதுவரைக்கும் பார்த்துட்டு தான் நம்ம வறட்சி எவ்வளோன்னு பார்த்து அதுக்கு நிவாரணம் குடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சமாளிஃபிகேஷன் பண்ணார்ல, அதுக்கும் ஒரு பதிலடி குடுத்து விட்டாரு. ஸோ ஒட்டுமொத்தத்தில உதயநிதி அவருடைய மூக்க உடைச்சு விட்ட நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு சல்யூட் தான். வேற லெவல்ல திருப்பி குடுத்தாரு. அதாவது இவங்கலாம் என்ன நெனச்சுக்கிட்டாங்கன்னா, அவருக்கு எதுவுமே தெரியாது. எதுவும் பதில் பேச மாட்டாரு அப்படிலாம் நெனச்சிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது நாங்க வந்து வேண்டாம் அப்படின்னு தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி எல்லாத்துக்கும் எதுவுமே பதில் குடுத்தா நல்லா இருக்காது. ஆனா நீங்க வந்து ஒரு சீன்ற மாதிரி உங்களுக்கு பதில் குடுக்க திராணி இருக்கா? தெம்பு இருக்குன்னு கேட்டா, உடனே முடிச்சு விட்டாரு பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லங்க, இன்னைக்கு நெறைய பேர் அதெல்லாம் நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள்லாம் இப்படி சூடா எழும்பி ஒரு பதில் குடுப்பார்ன்னு நெனச்சு கூட பார்க்கல. அவரும் வச்சு செஞ்சாரு. திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ரகுபதின்னு ஒருத்தர் உண்டு தெரியுமா? அவர் ரொம்ப நக்கலா பேச ஆரம்பிச்சாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, அதான் நக்கலா பேசி அவரே வாய் கட்டிக்கிட்டாரு. வாய் குடுத்து புண்ணாக்கிட்டாருன்னு சொல்லலாம். அதாவது கேட்டீங்கன்னா, என்ன நீங்க வந்த உடனே எல்லாத்தையும் மாத்திட்டீங்க, வச்சுட்டீங்க, லஞ்சத்தெல்லாம் முடிச்சு விடுறீங்க. இப்போ கூட பாருங்க, நீங்க ஏதாவது போயிட்டு ஒரு பில்ல வாங்கி பாருங்க. ஒரு ஏதோ சம்மந்தமா போறீங்க ஒரு ஆஃபீஸுக்கு. நீங்க அங்க வந்து 3% கூட 4% கேட்க தான் செய்றான். ஸோ இங்க ஒழிஞ்சிட்டு அப்படின்னு அவர் சொன்னாரு. உடனே டென்ஷன் ஆயிட்டாரு நம்முடைய அமைச்சர் ஆனந்த். என்ன சொல்றீங்க? ஆதார் இருக்கா உங்ககிட்ட? நீங்க ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டுங்க இங்க. எங்களுடைய முதலமைச்சர் எங்கள அப்படி வளர்க்கல. சும்மா போற போக்குலலாம் நீங்க வந்து அத அங்க கேட்டாங்க, இங்க கேட்டாங்கன்னு சொன்னா நாங்க ஏத்துக்க முடியுமா? எதா இருந்தாலும் இந்த நாங்க பில் வாங்க போனோம், இதுக்கு என்ட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? சவால் விட்டாரு பாருங்க எந்திரிச்சு. அப்படியே ஆடி போயிட்டாங்க எல்லாரும். என்னடா இது இவரு இப்படி பேசுவாரா அப்படின்ட்டு. பயங்கரமா குடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரகுபதி அவர்கள் திரும்பியும் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எதிரா அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க உங்க அப்பாவே காணோம்னு தேடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு நெனைக்கிறேன். எங்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க இருக்கார் தெரியுமா? மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய மனசுலயும் அவர் இருக்கார். புதுமை பெண் திட்டம், நான் முதல் திட்டம். ஸோ இந்த மாரி திட்டங்கள அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களிலும், இல்லங்களிலும் எங்களுடைய முதல்வர் இருக்கார். அப்படின்னு பெருமைய பீத்துனாரா, உடனே நிதியமைச்சர் மரியவில்சன் எந்திரிச்சு, அவர் அங்கலாம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தர் தலையிலயும் 1,20,000 கடன சுமத்திட்டு போயிருக்கார்ல, அதில தான் அவர் இருக்காரு. அப்படின்னு ஒரு பதிலடிய போட்ட உடனே தான் அங்க கதறல் சத்தம். நாலா பக்கமும் கதறல். நான் வந்து இத ஒரு பதிலடியா நிதியமைச்சருக்கு குடுப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. சட்டில்டா வச்சு செஞ்சாரு பாருங்க.
ஸோ ஆனாலும் அவர் அடங்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ரொம்ப நக்கலா, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக பிஜேபிட்ட சரண்டர் ஆயிடுறீங்கப்பா. அது எப்படின்னே தெரிலப்பா. எப்படி சைலண்ட்டாக ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தீங்களோ அதே மாதிரி சைலண்ட்டாக போய் அவங்க பிஜேபிட்ட சரண்டர் ஆயிடுறீங்க. அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, மகாத்மா காந்தியடிகள் 100 நாள் வேலை திட்டங்கிற பேரில் இருந்ததை பீமராவ் ராம்ஜி சொல்லிட்டு மத்திய அரசு மாற்றுது. நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் அதை பயங்கரமாக எதிர்த்தோம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சைலண்ட்டாக அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அதுக்கு ஆதரவு இருந்துச்சு, அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, யார் சைலண்ட்டாக சரண்டர் ஆனான்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த தொகுதி மறைவரைக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை நாங்கள் கூட்டுறோம். நீங்கள் உண்மையிலே அதை எதுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட நீங்கள் ரகசிய கூட்டு வைக்கலன்னா அதை வந்து கலந்துக்கிடுங்க, அப்போ தெரியும். கலந்துப்பீங்களா இல்லையா தைரியமாக சொல்லுங்களேன். நான் எதிர்க்கட்சி தலைவரே பார்த்தே கேட்குறேன், நாளைக்கு அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தில் நீங்கள் கலந்துப்பீங்களா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு போட்டார் பாருங்க. உடனே அதுக்கு உதிரிதேவல் இருந்துச்சு, இந்த தொகுதி மறுவரைவை எதிர்த்து முதலாக அதுக்கு எதிராக குரல் கொடுத்ததே நாங்கள் தான், திமுக தான். எங்களுடைய தலைவர் தான் தென்னிந்தியாவில் முதலமைச்சர்லாம் ஒன்றிணைச்சு ஒரு கூட்டத்தை கூட்டினார். ஸோ நாளைக்கு அனைத்து எம்பிகள் கூட்டத்தில் கலந்துக்கணும் வேண்டாங்கிறத எங்களுடைய தலைவர் முடிவெடுப்பார். ஆனால் இங்கே நம்ம பேச வந்திருக்குது அது சம்மந்தமாக கிடையாது. இது வந்து காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக இதில் இது சம்மந்தமாக தான் பேசணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த டீலிமினேஷன் அதை பற்றி பேசுறதெல்லாம் இது சம்மந்தமே இல்லாது, சபாநாயகர் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சட்டில்டாக பேசுகிறாங்களாம். அதாவது நீங்கள் சொன்னதுக்கு தான் பதில் கொடுக்காரு. அதாவது உங்களுடைய உறுப்பினர் தான் அவர் ரகுபதிங்கிறது தான் சம்மந்தம் இல்லாமல், அதை எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அவர் வந்து எல்லா குச்சாட்டையும் வைக்கிறார். அப்படிங்கும்போது இவங்க பார்த்துட்டா இருப்பாங்க, பதில் கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ நம்ம ஆட்கள் இன்றைக்கி திமுகவை தூக்கி போட்டு பொழந்துட்டாங்க. சத்தியமாக இப்படி நினச்சிருக்கே மாட்டாங்க. அதாவது இதுவரைக்கும் இப்படிலாம் திமுகக்காரங்க அடி வாங்கி நம்ம பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம சட்டமன்றத்தில் இந்த லைவையும் காட்ட மாட்டாங்க, அது வேறு. இப்போ தான் முதலாக லைவை காட்டுறாங்க. ஸோ அதனால் மொக்கையாக வாங்கிறாங்க திமுகக்காரங்க. நல்லா இருக்குது சட்டமன்ற நிகழ்வு. ஸோ அதாவது இவங்க என்ன நினச்சிட்டாங்க கேட்டிங்கன்னா, திமுக தான் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக அவங்க வந்து கேள்விகள் தொடுப்பாங்க. அதை எதிர்க்கட்சியில் இப்போ வந்து கேட்டால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரால் ஒரு பதிலும் சொல்ல முடியாது. அவர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆதவர்ஜுனா அப்புறம் ராஜ்மோகன் இவங்க தான் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். நாம் என்ன வேணாலும் நக்கல் பண்ணலாம், வாய் திறங்க சிஎம் வாய் திறங்க சிஎம்னு நம்ம கலாய்க்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனால் எதிர்பாராத சம்பந்தமாக அவரே எந்திரிச்சு நீங்கள் யாரும் பய சொல்ல வேண்டாம், நான் கொடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. இன்றைக்கி நச்சுன்னு இருந்துச்சு. ஸோ சட்டமன்ற நிகழ்வு பார்க்குறது இப்போலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. திமுகவுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு சரியான கட்சி தேவைக்காக தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். பாய்.